ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் விடாத இருந்த பாண்டில் ஃபுல்லாக வந்து தவுக்கலையோட குட்டி தலைப்பற்றை வந்து ஃபுல்லாக அதிகமாகிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு பெரிய ஷாக். நம்ம மாலி தொட்டியில் பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமான தலைப்பற்றை இருக்குது. இதில் எது மாலி குட்டி எது தலைப்பற்றன்றதே தெரியல. ஏன்னா நம்ம வளர்க்குற மாலி நிறைய பிளாக் கலரில் தான் குட்டி போடும். நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பாண்டில் வந்து மீன் இல்லாதனால தான் தலைப்பற்றை இவ்வளோ அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், மாலி ஃபிஷ் இருக்கிற இதிலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தலைப்பற்றை இருக்குது. அது இந்த மாலி ஃபிஷ் வந்து சாதாரண மாலி ஃபிஷ் கிடையாது. அதிகமாக குட்டி போடுற மாதிரி இருக்க மாலி ஃபிஷ்ஷை தான் வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருந்தேன். அந்த மாலி ஃபிஷ் எல்லா மாலி ஃபிஷ்ஷோட சைஸ் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். மாலி ஃபிஷ்ஷால் இந்த தலைப்பற்றையை கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்ம வேற என்ன ஃபிஷ் வந்து இதில் விட்டு தலைப்பற்றையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு 2-3 ஃபிஷ்ஷை வந்து மைண்டில் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன ஃபிஷ்ஷை இதில் விடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஃபிஷ்ஷுகளை விட்டு நம்ம இந்த தலைப்பற்றை கண்ட்ரோல் ஆகுதான்னு பார்ப்போம்.